இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், பலவீனம் நல்லதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 12 வசனம் 9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். And he said unto me, my grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. Most gladly, therefore, will I rather glory in my infirmities, that the power of Christ may rest upon me. 2 Corinthians chapter 12 verse 9. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்றாரு, தேவன் என்னிடத்தில் சொல்லுகிறார், ஓம் பலவீனத்துல என் பலன் பூரணமா இருக்கும் அப்படின்னு சொன்னதோட மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய பலன் என்மேல் தங்குகிறதுனாலே நான் எனக்கு இருக்கிற பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன், சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக எழுதியுள்ளார். இன்னைக்கு தேவனாலே பலப்படுத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், நம்முடைய பலவீனங்கள் நல்லதென்று நினைக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது இன்னைக்கு ஒரு நார்மலா ஒரு பியூரா ஒயிட்டா இருக்க ஒரு ஃபுல் பேப்பர் எடுத்துப்போமே, அந்த பேப்பர்ல ஒரு சின்ன ஒரு டாட் எங்கேயாவது வச்சுட்டு அந்த பேப்பரை யாருக்கிட்ட காமிச்சாலும் சரி, அவங்க சொல்ற விஷயம் அதுல ஏதோ கருப்பா இருக்கு, அதுல ஏதோ டாட் இருக்கு, அந்த டாட்டை பத்தி தான் பேசுவாங்க. இன்னைக்கு நிறைய பேரை பத்தி நம்மளே நினைச்சிருப்போம், இவங்க எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் தான், எல்லாத்துலயும் டேலண்டட் தான், ஆனா இவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ப்ராப்ளம்னால, ஒரே ஒரு வீக்னஸ்னால இவங்க விழுந்து போனாங்க அப்படின்னு நிறைய பேரை பார்த்து நம்ம சொல்லுவோம். அப்படியானால் இன்றைக்கு நம்ம எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் கிஃப்டட் பர்சனா இருந்தாலும் சரி, எனக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ், ஒரு பலவீனம் இருக்கு அப்படின்னா அதுதான் ஹைலைட் பண்றதா இருக்கும். அநேக நேரத்தில் நம்ம விழுந்து போறதுக்கு அதுதான் ரீசனா இருக்கு. ஆனா இங்க இந்த பவுல் என்ன சொல்றாரு, எப்பா எனக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது, அந்த பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷப்படுறேன், மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னு நமக்கு சொல்லுகிறார். எதுக்காக இப்படி சொல்றார்? நம்ம கொஞ்சம் இந்த அதிகாரத்தை ஃபுல்லா தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். பவுல் சொல்றாரு, எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது, அது எனக்கு முல்லை போல் இருக்கிறது அப்படின்னு. ஆனா கடைசி வரைக்கும் அது என்ன பலவீனம்னு சொல்லல. ஏன் தெரியுமா? ஒருவேளை அவர் தனது பலவீனத்தை குறித்து சொல்லி இருந்தால் அநேகர் அதனாலே இழுப்புண்டு, அதாவது இடறி போவார்கள். ஒரு உதாரணத்துக்கு அவர் அந்த இடத்துல எதுவும் சொல்லல, எந்த ஸ்காலரும் அதை பத்தி பேசல. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்கேஸ் பவுலுக்கு அதிகாலையில எந்திரிச்சு ஜெபம் பண்றது ஒரு வீக்னஸா, முடியாத காரியமா இருந்திருந்து அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? எந்திக்க முடியாதவங்க எல்லாம் இம்மீடியட்டா பவுல கையை காமிச்சிருவோம். பவுலுக்கே எழும்ப முடியல, நான் எல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு. அதனாலதான் இவர் என்ன வீக்னஸால நான் அஃபெக்ட் ஆனேன் அப்படின்றத சொல்லல. ஏன்னா கண்மானவர்களே, நம்ம என்ன பண்ணணும்? மற்றவர்களுடைய பலவீனத்திலிருந்து நம்ம பாடம் கத்துக்கொள்ளணும். எனக்கு முன்னாடி போனவங்க இந்த இடத்துல விழுந்தாங்க, இந்த இது முடியாம இருந்தது, ஆனால் நான் அதை ஓவர் கம் பண்ணணுமே ஒழிய அதை ஒரு சாக்கு போக்காக சொல்லக்கூடாது. இரண்டாவது காரியம், அவர் சொல்றாரு, அந்த பலவீனம் என்னை காப்பாத்துது அப்படின்னு. எப்படி அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இருக்கோம், தேவனாலே பயன்படுத்தப்படுகிறோம், ஒரு காரியத்தை பெர்ஃபெக்டா பண்ணிடுறோம் அப்படின்னா இம்மிடியேட்டா நம்மளை அறியாமே நம்மளுக்குள்ள ஒரு மேட்டிமை வந்துடும். நான் தான் இந்த காரியத்தை சூப்பரா பண்றேன், என்னால தேவன் இந்த இடத்துல கிரியை செய்கிறார் அப்படின்னு. ஆனால் பவுல் சொல்றாரு, எப்பெல்லாம் நான் என்னைய பத்தி மேன்மை பாராட்டுகிறேனோ, நான் ஒரு பெரிய அப்போஸ்தலன், தேவன் எனக்கு வெளிப்பாடை தருகிறார், தேவன் என் மூலமாய் பேசுகிறார், தேவன் என்னை கொண்டு செயல்படுகிறார் அப்படின்னு இது மூலம் நிறைய காரியம் இருக்கலாம். எப்பெல்லாம் நான் கொஞ்சம் பெருமையா என்னை தலையை தூக்குறனோ அப்பெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா சாத்தான் கொட்டுகிற முள்ளா இருக்கிறது. நான் பெருமை பாராட்டி விடாதபடிக்கு. ஒருவேளை சாத்தான் நினைக்கலாம், நான் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துறேன், இவன் சில காரியத்துல ஆவிக்குரிய ரீதியில மேல வர்றான், சோ நீ இப்படிப்பட்டவன் தானே, தேவனிடத்திலிருந்து இப்படி பிரிந்து போனவன் தானே அப்படின்னு சத்துருவானவன் சில நேரத்துல நமக்கு பழச நினைவுபடுத்தி நம்மள ஈஸியா கீழே தள்ள பார்க்கலாம்.
ஆனால் தேவன் அதை எப்படி மாத்துறாரு, நமக்கு பவுல் மூலமாக அழகா சொல்றாரு. அது நான் பெருமை பாராட்டி தேவனுக்கு விரோதமாய் நின்று விடாதபடிக்கு என்னை பாதுகாக்கிறது. என கண்மானவர்களே, அதாவது பலவீனம் மோசமானதுதான். ஆனால் நாம் அதை எவ்வாறு பார்க்கிறோம்? இன்னொரு காரியம் நம்ம அழகா பார்க்கணும். நம்மளுக்கு ஸ்கூல்ல சில பேர் என்னதான் படிச்சாலும் படிப்பு வராது, படிக்காத மக்காதான் இருப்பாங்க. அது அதாவது படிக்காம இருக்கிறது கண்டிப்பா மோசமானது, அப்படி இருக்கக்கூடாது. ஆனா நம்ம அதுல ஒரு சின்ன காரியத்தை பார்த்தோம் அப்படின்னா, எல்லா டீச்சரும் எங்க மோர் அட்டென்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னா, யாரெல்லாம் படிக்காம இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் படிப்பு வரலையோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது இவனும் பாஸ் ஆயிரணுமே, இவனும் மார்க் எடுக்கணுமேன்னு. இங்க பவுல் சொல்றாரு, நான் பலவீனனா இருக்கிறேன், எனக்குள்ள இருக்கிற பலவீனம் என்னை கீழே கொண்டு போகுது. ஆனால் தேவன் அதை தாங்கி பிடிக்கிறார், எனக்கு இன்னும் கிருபையை தர்றார். ஆகவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்படின்னு நம்ம வாசிக்கிறோமே, அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை ஒரு காரியம் எனக்கு பலவீனமா இருக்கு, என்னால செய்ய முடியாததா இருக்கு, ஆனால் நமக்கு வசனம் நல்லாக தெரியும், என்னை பலப்படுத்துகிற எனக்குள்ளா இருக்கிற வல்லவராலே அந்த காரியத்தை செய்ய எனக்கு பலன் கிடைக்கும். எனக்கு அன்பானவர்களே, அதைத்தான் இங்க தெளிவாக பார்க்கிறோம். பலவீனத்தை குறித்து அவரு ரொம்ப கிளியரா நமக்கு எழுதி இருக்கிறார். நாம் இன்னைக்கு சில பலவீனங்களோடு இருக்கலாம், அதற்காக தேவனை துதிக்க வேண்டும். எப்போது தேவ கிருபைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, அவரது கரம் எப்போது நம்மை முற்றிலுமாய் தாங்குகிறதோ, அப்போது நம் பலவீனத்தை ஓவர் கம் பண்ணுகிற பலவான்களாய் மாறுவோம். அப்படியே கண்களை மூடுவோமாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், அந்த மேலான கிருபைக்காய் நன்றி தகப்பனே. அநேக காரியங்கள்ல நாங்கள் பலவீனமா இருக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொரு முறை தவறும் போதும், பலவீனத்திலே இருக்கும் போதும் தகப்பனே, உமது கரம் எங்களை பலப்படுத்துகிற மேன்மையான காரியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்க எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ணுகிறவர்களாய், உமது பலத்தினாலே ஒவ்வொரு காரியத்தையும் தாண்டுகிறவர்களாய் நாங்கள் இருக்க, ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.